லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர். வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். சென்னை, கோவை, ஈரோடு, மதுரை, சேலம், திருச்சி, வேலூர் மாவட்டங்களில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்திருப்பவர்களுக்கும் திமுகவினருக்கும் பட்டா வழங்க திமுக அரசு டிசம்பர் 2 அரசாணை வெளியிட்டிருக்கிறது. நீர்நிலைகளுக்கு பட்டா வழங்கக்கூடாது என்றும் ஜனவரி 2000ற்கு பிறகு வழங்கப்பட்ட பட்டா அனைத்தும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் 2024 சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பளித்திருக்கிறது. அதையும் மீறி திமுக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. கோர்ட்டில் இந்த அரசாணை ரத்து செய்யப்படும் என்று தெரிந்திருந்தும் தேர்தலுக்காக நாடகம் நடத்தி கொண்டிருக்கும் திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறேன். ஒவ்வொரு மழைக்காலத்திலும் தமிழகத்தின் பல மாவட்டங்கள், மாநகரங்கள், விவசாய நிலங்கள் வெள்ளக்காடாக மாறுவதற்கு முக்கிய காரணம் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்திருப்பதுதான். கடந்த 10 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் சென்னை மாநகரம் வெள்ளத்தால் பாதிக்கப்படுவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சென்னை கொளத்தூர் ஏரி சுமார் 3000 இடங்களில் 80% அளவு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் 15 ஆண்டுகளாக எம்எல்ஏவாக இருப்பவர் ஸ்டாலின் தான். மொத்தமாக 12.6 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருந்த சென்னை மாவட்ட ஏரிகள் இப்போது வெறும் 3 சதுர கிலோமீட்டர் பரப்பளவாக சுருங்கிவிட்டன. பள்ளிக்கரணை சதுப்பு நிலமும் பெருமளவு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வருடமும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வாழ தகுதியற்ற நகரமாக சென்னை மாறிக்கொண்டிருக்க முக்கிய காரணம் இந்த ஆக்கிரமிப்புதான். இந்த நிலையில் கோர்ட் தீர்ப்புக்கு எதிராக நீர்நிலைகளுக்கு பட்டா வழங்க திமுக அரசு அரசாணை வெளியிட்டிருப்பது சட்டவிரோதமானது. எதிர்காலத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே பாதிக்கக்கூடியது. இயற்கை வடிகால்களான நீர்நிலைகளை ஆக்கிரமித்துவிட்டு மழைநீர் வடிகால் அமைக்கிறோம் என்ற பெயரில் சென்னையில் சுமார் 5000 கோடி ரூபாய் ஏப்பம் விட்டு ருசிகண்ட திமுக தமிழகம் முழுவதும் இதை செய்ய திட்டமிட்டிருப்பதாகவே தெரிகிறது. அதன் முதல் படிதான் நீர்நிலைகளுக்கு பட்டா வழங்கும் முயற்சி. தமிழகத்தை வாழ தகுதியற்ற மாநிலமாக மாற்றி தமிழக மக்கள், விவசாயிகள் வாழ்க்கையை அழிக்க வழிகோலும் இந்த வருவாய்த்துறை அரசாணை 920 மற்றும் 921 இரண்டையும் உடனடியாக திமுக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்.